ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசக்கூடிய காரியம், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளணும்னா இது ஒன்று தான் வழி. வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23, 24வது வசனம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால இதுவரைக்கும் நீங்க ஒன்றையும் கேட்கல, என் நாமத்தினால கேளுங்க, உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். தேவஜனமே, இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்றாங்க, ஜெபம் பண்ணிட்டு அதோட முடிச்சிடுறாங்க. ஆனால் நீங்கள் எந்த ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணினாலும் கடைசியில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, அப்படிதான் நம்ம முடிக்கணும். ஏன்? இந்த உலகத்துடைய முதல் மனிதன் ஆதாம், நம்மளுடைய முற்பிதா ஆதாம் தேவனுடைய மகிமையை கொடுத்திருந்தார், பரிசுத்தத்தை கொடுத்திருந்தார். தேவனுடைய மகிமை அவங்கள முழுவதுமா ஆதாம் ஏவாள மூடுகிறதச்சு. ஆனால் தேவன் விலக்கப்பட்ட கனியை எப்போ புசிச்சாங்களோ அவங்க மேலே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனு குலத்துக்கு மேலேயும் பாவம் வந்துச்சு. ஏசாயா 59:2 வாசிக்கிறோம், உங்கள் பாவங்களே நான் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு என்னுடைய முகத்தை உங்களுக்கு மறைக்குது. ஆதாம் மூலமா பாவம், சாபம் ஒட்டுமொத்த மனு குலத்து மேலையும் வந்ததுனால இன்னைக்கு நாம போய் ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய நீதி நிமித்தம் கேட்க முடியாது. இந்த மனு குலத்தை மீட்டெடுக்கிறதற்காக யார் போக முடியும் அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் கேட்ட பொழுது அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கர்த்தர் சொன்னார், ஆண்டவரே உங்கள் காரியமாக நான் போகிறேன், உங்கள் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியா உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா நான் இந்த ஜனங்களுடைய பாவத்தை என் மேலே சுமந்து மனிதர்களுக்கு வர வேண்டிய சாபம், வியாதி, அவங்களுடைய ஒட்டுமொத்த மனுக்குலத்துடைய பாவம், நரகம், பாதாளத்துடைய வல்லமைகள், பிசாசுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால நான் பாவமே செய்யாமல் வாழ்ந்து பரிசுத்தமாக இருந்து எல்லாருடைய பாவத்தையும் என் மேல் சுமந்து என் ரத்தத்தினால ஜனங்களுடைய பாவங்களை கழுவுறேன்னு சொல்லி நமக்காக இந்த உலகத்திற்காக அனுப்பப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு என்று மரியாள்கிட்ட கர்ப்பத்தில் உற்பத்தியாகும் போது தேவதூதன் மரியாள்கிட்ட சொல்லுவாங்க, உன்னிடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை பரிசுத்தம் உள்ளது, அந்த குழந்தைக்கு இயேசுன்னு பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தேவஜனமே, நம்ம ஆதாமுடைய பாவத்தை சுமந்து நிற்கிறதுனால நம்ம போய் தேவன்கிட்ட எந்த நன்மையும் பெற முடியாது. மாறா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். கல்வாரி மலையில் நமக்காக உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதற்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அத்தனை பேரும் தேவனுக்கு பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால மாத்திரம்தான் நம்ம கழுவப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்படுகிறோம், நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். அதனால மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் போய் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். மத்தேயு புஸ்தகம் 28:18 வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு, மேலே வானத்திலையும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்கு பிதாவானவர் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவன்கிட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் வரங்களையும் பெற முடியும். உங்களுடைய சரீர பலவீனமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகத்தை ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. 1 பேதுரு 2:24 வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழி,
இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவரை அல்லாமல் ஒருவரும் பிதா கிட்ட போக முடியாது. பிதா கிட்ட இருந்து பரலோக ராஜ்யத்திலேருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. இயேசு கிறிஸ்துனால தான் நம்ம சகல ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல் காரியம் யோவான் புஸ்தகம் 14:6 வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். தேவஜனமே, இந்த உலகத்துல எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தாங்க, எத்தனையோ மகான்கள், எவ்வளவோ பரிசுத்தவான்கள், எவ்வளவோ நீதிமான்கள், எத்தனையோ ராஜாக்கள், எவ்வளவோ பெரிய வல்லமையான ஆட்கள், நெப்போலியன் ஆகட்டும், அலெக்சாண்டர் ஆகட்டும், எவ்வளோ பெரிய ஆட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய மரித்த ஆவிக்கும் தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நம்மளுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போக முடியாது. நம்மளை மீட்டெடுத்த ரட்சகர் அவர் மாத்திரம்தான். அவர் மூலமாக தான் எல்லா நன்மைகளையும் நம்ம பெற முடியும். இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எத்தனையோ சீஷர்கள், எத்தனையோ பேர் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை அற்பமாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் அவரோடு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க படிப்பு அறிவு குறைவானவர்கள், பேதைகள், மீன் பிடிக்கிறவங்க, வரி வசூல் செய்தவங்க, இப்படி பல சிஷ்யர்கள் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்கள பயன்படுத்தும் பொழுது அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற்றினார். பேதைகள் தான், பயப்படுறவங்க தான், எளிமையாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான். ஆனால் அப்படிப்பட்டவர்களை இயேசு எடுத்து பயன்படுத்தும் பொழுது எத்தனையோ வேதபாரகர், பரிசேயர், ராஜாக்கள் அவர்களுக்கு முன்னாடி எதிர்பேச முடியாத வாக்கையும் ஞானத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை பார்த்த அத்தனை ஜனங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் பலனில், சத்துவத்தில், ஞானத்தில் குறைவாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கை கூட அநேகருக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருந்தால், உங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிக்க பண்ண முடியும். எத்தனையோ ஊழியக்காரர்களை இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தை கலக்கினாங்க அநேக தீர்க்கதரிசிகள். எதனாலனா ஆண்டவருடைய நாமத்தினால. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஜீவியத்தில் அநேகருக்கு முன்னாடி உங்களை பயன்படுத்தணுமா? தேவனால் கூட அது ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் கேளுங்க, தேவன் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு உங்களை எடுத்து பிரகாசிக்க பண்ணுவார். அடுத்ததாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, இவர் ஒருவரே முதலும் முடிவும், இவர் ஒருவர் தான். வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1:8. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுள்ளம் பற்றுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் இருந்தார்னு யோவானின் புஸ்தகம் 1 தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆதியில் வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்துச்சு. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்து மனுஷருக்கு ஒளியாக இருந்துச்சு. ஏதோ கிபி 1ஆம் நூற்றாண்டில் வந்தவர் இல்லை, இந்த உலகத்து தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் இருந்தவர். அவரை அல்லாமல் இந்த உலகம் உண்டாகவில்லை. இந்த உலகத்துடைய முடிவும் அவர் தான். தேவஜனமே, இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஏழ்மை கோலத்தில் பிறந்தார். எல்லாரும் நினைக்கிற பிரகாரம் அவர் ஒரு தச்சனுடைய மகனாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் அவர் உண்மையாகவே யார் அப்படின்னா, வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏழையா தரித்திரமா வந்தார். ஆனால் உண்மையாகவே அவர் யார் அப்படின்னா, ராஜாதி ராஜா. பரலோகத்துக்கும் ராஜா அவர் தான், பூமி அனைத்திற்கும் ராஜா அவர் தான். நமக்காக ஏழ்மை கோலத்தில் வந்தார். அவரை சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக அவரை விசாரிக்கக்கூடிய பிலாத்து தேசாதிபதி கேட்குறாரு, நீ ராஜாவா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அம்மா நீ சொல்லுகிற பிரகாரம் நான் ராஜா தான். தேவஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரலோகத்திற்கும் பூமி அனைத்திற்கும் நம்மளை மீட்டெடுக்க வந்த ராஜாதி ராஜா.
நீங்கள் என்ன ஆசீர்வாதங்களை வேணும்னாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால கேட்கும் பொழுது நிச்சயமாகவே பிசாசுக்கு மேலே அந்த அதிகாரத்தை எடுக்க முடியும். வியாதி இயேசுங்கிற நாமத்துக்கு முன்னாடி ஆளுகை செய்ய முடியாது. சகலவித பிரச்சனைகளும் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தில் கேளுங்க. அவர் ஒருவரே இரட்சகர். அவரை அல்லாமல் ஒருவரும் பரலோகம் போக முடியாது. ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னா சகல அதிகாரமும் உங்களுடைய நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்து அறிந்து ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய நாமத்தினால கேட்டு பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க, ஆசீர்வாதங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.